அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று அண்ணன் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல சில தருதலைங்க, அதாவது இந்த தாவேக்காவோட தருதலைங்க அண்ணன் சீமான் அவர்களையும், அங்கே சென்ற அண்ணன் சாட்டை திருமுருகன் மற்றும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் அனைவர்களையும் ஒருமையில் பேசியிருக்கிறானுங்க. உள்ள போய் நீங்க என்னடா புடுங்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறானுங்களே. நம்ம எவ்வளோ பொறுமையா, சரி ஒரு கோர விபத்து நடந்திருக்குது, இது போல யாருக்கும் நடக்கக்கூடாது, இது எதிர்பாராதமான ஒரு விபத்து தானே, இதுக்கு போய் விஜய் எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்களே, நாம எவ்வளோ பொறுமையா சொல்றோம். ஏண்டா புறம்போக்கு பரதேசி பசங்களா, ஒரு கட்சி தலைவர், அவரை நீங்க என்னென்ன பேசியிருப்பீங்க, இங்க வந்துட முடியுமா, எங்க கூட்டத்து நடுவில் நின்ற முடியுமா, அவரை அவன் இவனு எவ்வளோ பேசுனீங்க. ஏண்டா அந்த மனுஷன் தானே இன்னைக்கு அங்கே வந்திருக்கிறாரு, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாரு. நீங்கள் அவரை போய் ஒருமையில பேசுகிறீங்க. எவ்வளோ தூரம்டா பொறுமையாக இருப்பாங்க. சரி, அறிவில்லாத பசங்க, தற்குறி பசங்க, தருதலை பசங்க, இதோ இன்னைக்கு திருந்திடுவானுங்க, நாளைக்கு திருந்திடுவானுங்க அப்படின்னு சொல்லி நாம் பொறுமையாக இந்த பொறுமையை கடைபிடிச்சு போனோம்னா ரொம்ப கேவலமாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துமே இவனுங்க இன்னும் அதே மனநிலைமையில் தானே இருக்கிறானுங்க. ஒரு 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 விபத்து நடந்துருது, எதிர்பாராதமும் நடந்துருது, சரி நாம் போய் அங்கே பார்வையிடுவோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், அவங்களோட கண்ணீரை துடைப்போம், நம்மளால முடிந்தது. அவங்க பக்கத்தில் நின்னாவது அவங்களோட சோகத்தில் நம்ம பங்கெடுத்துக்கவும் ஒரு கட்சி தலைவர் அங்கே போறாருன்னா அந்த தலைவரை பார்த்து நீங்க உள்ள போய் என்ன புடுங்க போறீங்கன்னு கேட்குறீங்களே. ஏண்டா 40 பேர்த்த கொண்டிருக்கிறீங்களா? டேய் கூமுட்டை தருதலை பசங்களா, 40 பேர்த்த மெதிச்சே கொண்டிருக்கிறீங்க. மூச்சு திணறி இறந்துருக்கிறாங்க, குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. இன்னமும் உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னா அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு அப்போ எல்லாம் தெரியுது, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. இதெல்லாம் வேணும்னே நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் விஜயை பெரிய பருப்பு புடிங்கி மாதிரி நாங்கள் காட்டணும், நாங்கள் தாண்டா அடுத்ததுன்னு. அப்போ நீங்கள் தாண்டா இதெல்லாம் பண்ணுறீங்க. 40 பேர்த்த கொலை செஞ்ச கொலகார கூட்டண்டா நீங்கள். ஒரு மனுஷன் இவ்வளோ பொறுமையாக அங்கே வராரு, அவரை போய் நீங்கள் உள்ளே போய் என்ன புடுங்க போறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்புறம் உங்களை செருப்பில் அடிக்கிறது தப்பு இல்லை, தூக்கி போட்டு மெதிக்கிறதுன்னு தப்பு இல்லடா. இன்னைக்கு எல்லா கட்சிக்காரனும் உங்களை கழுவி ஊத்துறான். விஜய் என்ன புடுங்குறாரு, விஜய் என்னடா புடுங்குறான், அவன்லாம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது தகுதி இல்லை, அவன் என்ன மயிறு கட்சி நடத்துறான், அந்த கட்சி கலைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிலாம் பேசிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் சரி விடு, ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, இந்த நேரத்தில் மேலும் மேலும் நாமளும் இவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு பக்குவப்பட்டு சீமான் தம்பிகள் ஓரம் நின்றுக்கிறாங்க. நீங்கள் அவங்கள சீண்டி பார்க்குறீங்க. ஏண்டா தருதலைக்கு பிறந்தவங்களா? உங்களை சொல்லி தப்பு இல்லடா, உங்களை பெத்தாங்க பார்த்தீங்க, அவங்க தப்பு. அவங்களாம் உங்களை கருளையே கலைச்சிருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷமா மாதிரி நீ நிற்கிறீங்களே தமிழ்நாட்டுக்கு, அந்த ஆளுக்கு தான் அறிவில்லை, தற்குறி. ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியல. எத்தனை மாநாடு போட்டுக்கிறீங்க? 2 மாநாடு போட்டுக்கிறீங்க. முதல் மாநாட்டிலேயே பலி, 2வது மாநாட்டிலையும் பலி. இப்படி தொண்டர்கள் இறக்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டாடணும். எந்த பகுதியில் கூட்டம் நடக்குதோ அந்த பகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லுவோம். இதுமாரி தவறு நடக்கக்கூடாது, மேலே ஏறக்கூடாது, கம்பத்தில் தொங்கக்கூடாது. ஏண்டா டேய், என்னடா எதையுமே சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பாட்டு ஊருக்குள்ள பூந்து வருவீங்க, வந்து ஒரு ஊரையே அழிச்சிட்டு போயிடுவீங்க. என்னடா இது தமிழ்நாடா சுருகாடாடா? ஏதோ தெரியாத பசங்க சொல்லி திருத்துவன்னு பார்த்தா எங்கள் அண்ணன் சீமான உள்ள போய் என்ன புடுங்க போறீங்கன்னு கேட்குறீங்க. பனையூரில் என்ன போய் புடுங்குறாங்க விஜய் சொல்கிறா? பனையூரில் போய் விஜய் என்ன புடுங்குறா? 40 பேர்த்த காவு வாங்கியிருக்கிறீங்களா? 40 பேர்த்த, அதில் 7 குழந்தைங்க. எங்கள் அண்ணன் சீமான மீண்டும் மீண்டும் சீண்டனிங்க. டேய், ஓரளவுக்கு தான் பொறுமை, தாவாக்கா இருக்காது, செதைச்சிடுவோம். உங்களுக்கு ஏதோ நேரம் கெட்டு போச்சு, பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க. இந்த திராவிட கட்சி மாரி தூக்கி போட்டு அடிச்சவனுக்கு செத்துருவானுங்க. ஓரளவுக்கு நாமளும் கொஞ்சம் ஆறுதலாக இருப்போம். இல்லைன்னா திராவிடத்துக்கு நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு பொறுமையாக கடந்து போனால் சீண்டி பார்க்குறீங்களாடா சில்லற பசங்களா? டேய், உங்களை மாரி பல பேர்த்த பார்த்துட்டு வந்துருக்குறோம். ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இறந்தாலே நின்று அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சுட்டு போகணுண்டா. கோலையாட்டம் மூந்து ஓடக்கூடாது. அப்படி இருந்து எங்கள் அண்ணன் அங்கே வராரு, ஏதோ நடந்துருச்சுப்பா விடுங்கப்பா, மேலும் மேலும் பேச வேண்டாம், சட்ட ரீதியாக என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ மேலும் மேலும் காயப்படுத்தக்கூடாது, எனக்கு ஒரு தொக்கு நடந்திருக்குது, அவங்களுக்கு ஆறுதலாக நிற்பின்னு அந்த மனுஷன் நிற்கிறாரு. எங்கள் அண்ணன் சீமானை பார்த்தா உங்களுக்கு என்னடா எப்படா இருக்குது? நேற்று தருமபுரியில் ஒரு கூட்டம் போட்டாரா, வந்து பாருங்கடா பொறுக்கி பசங்களா. எப்படி கூட்டம் போகிறதுக்கு முன்னால் அந்த இடம் இருந்ததோ அதே போல் திருப்பி அந்த இடத்த விட்டுட்டு போனேன். தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சிக்கார மாதிரி எந்த கட்சியிலையும் ஒழுக்கம் கிடையாதுடா. தமிழ்நாட்டிலேயே ஒழுக்கமான ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் அந்த கட்சியில் பயணிக்கிறதே பெருமையாக இருக்கிறோம். நீங்களே எத்தனை தடவை எங்களை அசிங்கமாக பேசியிருக்கிறீங்க, எங்கள் அண்ணன் சீமானவர்களை பேசியிருக்கிறீங்க. அப்படி இருந்து நாங்கள் பொறுமையாக நின்றுட்டு இருக்கிறோம். ஏண்டா டேய்,
க்ளோஸ் ரெடி. 2026லாம் வெயிட் பண்றதுலடா. இதுக்கு மேல உங்களை அடிக்கிற அடியில உங்க கச்சை கழிச்சிட்டு விஜய் ஓணுண்டா. இதுக்கு முழுக்க முழுக்க இப்ப நாங்க சொல்றோம்டா, முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். இப்ப நீங்க எங்கேயோ ஓடி போய் உண்டிக்கிட்டு ரசிகர்களை ஏவி விடுறீங்களா? இந்த தாவக்க தற்குறிகளை ஏவி விடுறீங்களா? இங்க என்ன புடுங்க போறீங்கன்னு கேக்குறான் நாய். டேய், இதுக்கு மேலே உங்களை விட்டு வைக்க கூடாது. இது பல பேர் 1000 விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த இடத்துல கூட மற்றவெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க இந்த விஜய் ரசிகர்களையும். நாமளும் இந்த தவறை செய்யக்கூடாதா? திராவிடமும் நம்மளுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நிற்கிறோம். நீங்கள் எங்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இது சரியில்லை, இது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. இத்தோட உங்கள் ஆட்டம் க்ளோஸ்ரா. எங்கள் அண்ணன் சீமான் அவர்களையே நீங்கள் பார்த்து என்ன பிடுங்க போகிறீங்க உள்ளே போயின்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களை விட்டு வைக்கணுமா? திராவிட என்னடா உங்களை போட்டு அடிக்கிறது? திராவிடத்தையே அடிக்கிறோம். நீங்களாம் எங்களுக்கு ஒரு லுச்சா பசங்கடா, சின்ன பசங்க. இவனுங்களுக்கு இறுதி காலம் நெருங்கி விட்டது. தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் நாங்கள் பெரிய புடுங்கின்னு காட்டினானுங்களோ அதாங்க அணையிற விளக்கு பிரகாசமாக எரியுமா. அது இப்போ நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சது பார்த்தீங்களா? இவனுங்களை தூக்கிட்டு சுத்தினானுங்க பாரு ஒரு சுத்து. எப்பா, தமிழ்நாட்டையே நாங்கள் தான் ஆள போகிறோம், புடுங்க போகிறோன்னு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 40 பேர்த்த ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் குன்றிக்கினீங்கன்னா உங்களை எல்லாம் தமிழ்நாட்டை ஆள விட்டா மொத்த தமிழ்நாட்டையும் சுருகாடா மாற்றிடுவீங்களா? சில்லற பசங்களா, தொண்டுங்களா நீங்களாம், தொண்டுங்க.